என்ன இவ திரும்பியே பார்க்க மாட்டா? எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, நம்மளதான் கூப்பிடுறான் அந்த ஆண்ட கண்ணே. எங்க ஊர்ல வந்துகிட்டே இவ்வளவு இங்கிலீஷா? இந்தா இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யாருடி பிரதர்? யாருன்னு தெரியும்ல. எல்லாம் தெரியும் சார். நீங்க காலேஜ்ல தான் ப்ரொபோசர். ஆனா எங்க ஊருக்கு வந்துட்டா எனக்கு எல்லாரும் பிரதர் தான். பாருடி, பிரதர்னு இன்னொரு வாட்டி சொன்னேன் வாயெல்லாம் உடைச்சிருவேன். ஓ, சாருக்கு பிரதர்னு சொன்னா காண்டாவுது. என்ன ஸ்டேஷன்ல வச்சு எவ்வளவு காண்டாக்குனா பாருடா. இந்த பாருங்க, எங்க ஊர்ல இருக்க எல்லாருமே எனக்கு பிரதர். நீங்களே எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, நீங்களே எனக்கு பிரதர் தான். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஊர்ல உள்ள எல்லாத்தையும் பிரதர்னு சொன்னா நீ யாரை தாண்டி கல்யாணம் பண்ணுவ? ஓ சார், அப்படி சொல்றீங்களோ? சார் சார், எல்லாருமே பிரதர் இல்ல சார். என்ன கல்யாணம் முடிக்கிறவனை தவிர மத்த எல்லாரும் பிரதர்னு சொல்ல வந்தேன். சரி பிரதர், நான் அர்ஜென்ட்டா கடைக்கு போயிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. வரேன் பிரதர். எத்தனை வாட்டி பிரதர் பிரதர்னு சொல்லுவேன்? எனக்கு கோவமா வருதுடி. சாருக்கு கோவம் வருது போல இருக்கு. என்ன எத்தனை இடத்துல நீ காண்டாக்குனா? நீ காண்டாவிட்டே நில்லு, நான் கிளம்புறேன். ஐயோ ரகு, கோவத்தை குறை. இப்ப இவ மூலமா தான் வீட்டுக்கு போக முடியும். இவ வேற கோவத்துல போறாளே. என்னைக்காவது இவ வசமா தனியா மாட்டுவல, அப்ப வச்சு செஞ்சுக்கலாம். என்ன இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா! இவ்வளவு தூரம் பின்னாடி வருமே, என்னன்னு ஒரு வார்த்தை கேக்குறாளா? ஆண்டி, என்ன வேணும்? அந்த கண்ணி, இது உனக்கு தேவை தாண்டி. ஐயோ, இவன் வேற சிரிக்கிறானே, அசிங்கமா போச்சு. ஏய் அரட்டா சார், நான் தான் 2K கிட்ஸ். எங்கல டாப்ல இருக்கறவா, நீ என்னையா ஆண்டின்னு கூப்பிடுற? ஆளையும் மண்டையும் பாரு. டிஸ்டி பொம்மைக்கு ஒரு கண்ணாடி மாட்டி விட்ட மாதிரி ஒரு மூஞ்சி. இவ 2K கிட்ஸ் டாப்ல நிக்கிறாளாம். ஓ அப்படியா? சாரிக்கா, தெரியாம சொல்லிட்டேன். ஆமாக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? எப்படி கேக்குறது? இவன் வேற பாத்துக்கிட்டே இருக்கறானே, கேட்டா தப்பா நினைச்சிருவானே. எப்படி கேக்குறது? தம்பி, அது வந்து அக்கா, எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்தாரேன். ஐயோ, எப்படி கேக்குறது? இவன் வேற குத்துக்கல்லு மாதிரி நின்னுக்கிட்டே இருக்கறானே. ஐயோ தம்பி, கொஞ்சம் நில்லா. அத சொல்லுவேல்ல. ஏதோ வாங்க வந்திருக்கா, நம்மள கண்டோன்னு தயங்குறா. சரி, கொஞ்சம் தூரம் தள்ளி போவோம். நல்ல வேலை போயிட்டான். இந்த பொடி பையன்கிட்ட வேற எப்படி கேக்குறது? தம்பி, கொஞ்சம் கிட்ட வா, சொல்றேன் எடுத்தா. சரிக்கா, இதோ எடுத்துட்டு வரேன். இந்தாங்க அக்கா. என்ன இவன் பின்னாடியே வரான்? இது பிரச்சனையா? கேப்பமா என்ன நீ? எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ எதுக்கு என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க? நாலு பேர் பார்த்து நாலு விதமா பேசணுமா? ஐயோ, அதுக்கெல்லாம் இல்ல. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அது உங்களால தான் முடியும். என்னால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? என் ஃப்ரெண்ட பக்கம் இந்த வழியே வந்தேன். வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிட்டு. வண்டியை எப்படி ஒத்தையில விட்டுட்டு போய் மெக்கானிக்கை கூப்பிட முடியும்னு யோசனை பண்ண முடிச்சதுதான் உன்னை பார்த்தேன். சரி, உங்க வீட்டுல வண்டியை விட்டுட்டு போய் மெக்கானிக்கை கூப்பிட்டு வரலாம்ல, அதான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கேன். ஓ சாரி, வண்டி பஞ்சரா? அத பார்த்த உடனே சொல்ல வேண்டியதானே? நீ எங்கம்மா சொல்ல விட்டா? நீயாவே பேசுறா, நீயாவே திட்டுறா. இடையில கேப் இருந்தா தானே நான் சொல்ல முடியும். சரி, இந்த சோனி கிட்ட ஹெல்ப் கேட்டீங்க. இந்த சோனி கிட்ட யார் ஹெல்ப் கேட்டாலும் தட்ட மாட்டா, உடனே செஞ்சிருவா. சரி, நீங்க வேற ஹெல்ப் கேட்டீங்க. நான் முன்னாடி போறேன், முன்னாடியே வாங்க. ஐயோ எப்பா, இவ வீட்டுக்கு போறதுக்காக இவர்கிட்ட என்னென்ன உருட்டெல்லாம் உருட்ட வேண்டியதா இருக்கு. ஐயோ, கால்ல ஏதோ குத்திட்டு. சோனி பாத்து. கிட்ட வராதீங்க, நானே எதுனாலும் பாத்துக்கிறேன். பரவாயில்ல சோனி, முள்ளு ஆழமா குத்திருக்க போது, நான் எடுத்து விடுறேன். வீட்ல என்ன புழுக்கம் பாத்தியா? இந்த காத்து சிலு சிலுன்னு அடிக்குது. இதுக்காக தான் இப்படி தின்ன தனியா நம்ம வந்து மரத்தடியில உட்கார வேண்டியதா இருக்கு. செய்தியில எல்லாம் மழைக்காலம்னு சொல்றாங்க. ஆனா மழையும் காணும், காத்தையும் காணும். வீட்டுக்குள்ள இருந்தா ஒரே இறுக்கமா இருக்கு. இந்த செல்விய பாரு, அவ பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன், படுத்தோட தூங்கிட்டா. இதெல்லாம் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்த வரம் போல. ஏன் வரத்த பாரு, படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது.
படுத்தது உருண்டாலும் தூக்கம் வர மாட்டேது. ஆராத்திங்க கைய கால பிடிச்சி ரோட்ல கடந்து விளையாண்டுட்டு இருக்குங்க. அந்த ராணி அக்கா பொண்ணு இளையவே சோனி தானே? செல்வி அங்க பாரு என்ன கூத்து நடக்குதுன்னு. ஏன்டி இப்படி அடிக்கிற? வீட்டில் தான் மாமியார் தொல்லை தாங்க முடியல. இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய நொட்டு நொடுசுக்குன்னு என்ன ஒரே வேலை வாங்கிட்டு இருக்குன்னு இப்படி எங்கேயாச்சும் ஒரு மரத்தடியில் வந்து படுத்தா உன் தொல்லை தாங்க முடியடி. கொஞ்ச நேரம் தூங்க விடுதியா என்ன? இப்ப தூக்கமா முக்கியம். அங்க கொஞ்சம் எட்டி பாரு என்னென்ன கூத்துலாம் நடக்குதுன்னு. இது என்னடி கூத்தா போச்சு? இது நம்ம ராணி அக்கா பொண்ணு தானே? இதுங்க என்னடி தெருவுல கிடந்து கூத்து விளையாண்டுட்டு கிடக்கு? அதான் நானும் சொல்றேன். அந்த ராணி ரெண்டு பொட்டை பிள்ளைகளுக்கும் செல்ல கொடுத்து வளர்க்குறா. இது அவளை எங்க கொண்டு போய் விட போதோ? நமக்கு என்ன பானு? நம்ம போய் சொன்னா நம்மளதான் கோளுக்காரின்னு பேசுவாவ ஊர்ல. நம்ம நல்லதும் சொல்ல முடியல கெட்டதும் சொல்ல முடியல இந்த ஊர்ல. அதுக்கு என்னமாச்சும் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு தூக்கமா வருது, நான் கொஞ்சம் படுக்கிறேன். இவ என்ன பொசுக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டா திரும்பியும்? இதை யார்கிட்டயாவது சொல்லிட்டு ஏன் தலை வெடிச்சிருமே. இப்போ பரவாயில்லையா உனக்கு? பரவாயில்ல. நீ என்கிட்ட இருந்து எப்படியும் ஒரு 6 அடி தள்ளியே வா. என்னை ஒட்டிக்கிட்டு வராத. அதானே, இதுல எல்லாம் நல்லா கரெக்டா இருப்பியே. அப்புறம் சோனிட சும்மாவா?